மோகம், அவர்களுடைய நடை உடை மோகம், இது இன்னும் நமக்கு தீரல. அது மேல இருக்கக்கூடிய அந்த மோகம் தீரல. அடிமையே இல்லாம அவனை வெளியே அனுப்பிச்சிட்டோமே தவிர, அவன் வச்சுட்டு போன எல்லாத்தையுமே நாம அதே மேல மோகம் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மேலும் நிறைய கருத்துகள் சொன்னாங்க. பெண்ணுரிமை அப்படிங்கிறத பத்தியும் நிறைய கருத்துகள். ஒவ்வொரு நாளும் பெண்ணுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் விடுதலை அடைஞ்சும் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கருத்துல இவங்க ரொம்ப சிறப்பா முன் வச்சிருக்காங்க, திருமதி சிவகாமி அவர்கள். இப்போ அவர்களுடைய கருத்துக்கு மாறாக, இல்லை இல்லை, இந்தியா விடுதலை பெற்றதனால் மணக்கிறது அப்படிங்கிற கருத்துல இங்க தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருகிறார் முனைவர் கௌரி அவர்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள் முனைவர் கௌரி அவர்களே. இந்திய விடுதலை, இந்தியா மணக்கிறது, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழுக்கு வணக்கம். அருமையான தலைப்பு, விடுதலைக்கு பின் இந்தியா மணக்கிறது. மனம் என்றால் என்ன? வாசம். வாசம் என்பது அனைவரின் மூக்குகளில் போய் ஈர்க்கும். அதுபோல் இன்று இந்தியா உலக நாடுகள் அனைத்தையும் ஈர்க்கிறது. இது முற்றிலும் தவறு என்று கூற முடியாது, இது உண்மை. இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்று வெளி மாநிலங்களிலிருந்து நிறைய பேர் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் அதன் மேல் வைத்துள்ள அன்பையும் கண்டு இங்கு வந்து அதை காண்பதற்காக நிறைய சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். நான் ஒவ்வொன்றாக சொல்ல விடுகிறேன் அம்மா. முதலில் கல்வி. கல்வியில் நாம் எவ்வளவு தூரம் முன்னேறி உள்ளோம் என்பது அனைவரும் அறிந்த உண்மையே. நீட் தேர்விற்கு 720க்கு 720 எடுக்கக்கூடிய மாணவர்கள் இன்று அதிகம் உள்ளனர். உழைத்து படித்து எடுத்த மாணவர்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். அந்த அளவுக்கு திறன்பட படிக்கிறார்கள். கல்வியில் நாம் சிறந்து இருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இந்திய மாணவர்கள் சாதனை செய்கிறார்கள். இந்திய மாணவர்களுக்கென்று தனியாக ஒரு திறன் இருக்கிறது. இது அனைத்து நாடுகளும் அறிந்து கொண்டுதான் உள்ளது. நாம் திறமை மேலோங்கி உள்ளது. இரண்டாவது, அறிவியல். அறிவியல் தொழில்நுட்பத்தில் இன்று அப்போலோ ஹாஸ்பிட்டலை தேடி வெளி நாடுகளில் இருந்து அவருடைய உடல் தேர்வதற்காக, மருத்துவம் செய்வதற்காக கென்யா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, எந்த நாடு இல்லை, அனைத்து நாடுகளிலிருந்தும் வருகிறார்கள் ட்ரீட்மெண்ட் செய்து கொள்வதற்காக. மருத்துவ உலகில் சாதனை செய்து வருகிறது நமது இந்தியா. அதை மறுப்பதற்கு பேச்சே இல்லை, ஒற்றுக்கொள்ளதான் வேண்டும் நடுவரம்மா. மூன்றாவது, உணவு. உணவுத்துறையில் என்ன சாதனை நாம் செய்யவில்லை? நம் உணவு கலிபோர்னியாவிலிருந்து, சைனாவிலிருந்து, ஜப்பானிலிருந்து நம் இட்லி, தோசை, சாம்பார் வடையும் மணக்கிறது. மேலும் இன்று சிறுதானிய உணவு சக்கை போடுகிறது. வரகு பொங்கல் எங்கு? வரகு பொங்கல் இல்லாத இடமே இல்லை என்று அதை கஞ்சி, குதிரைவாலி அரிசி என்று, அதாவது சிறுதானிய உணவின் மகத்துவத்தை அனைவரும் உலகெங்கிலும் அறிந்து கொண்டார்கள். அதில் விவசாயம் வளர்ச்சிதான் கண்டுள்ளது. ஏன் நீங்கள் வலையொலியில் பார்ப்பதில்லையா சகோதரி சிவகாமி அவர்களே? எத்தனை பெண் தொழில் இந்த சிறுதானியத்தில் தொழில் சிறந்து வருகிறார்கள் என்று. அனைவருக்கும் விவசாயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகள் இன்று மிகப்பெரிய முதலாக மாறி உள்ளார்கள் சிறுதானியத்தால். அதை நாம் உணரத்தான் வேண்டும், மறுப்பதற்கு இல்லை. நான்காவது, ரயில்வே துறை. இன்று ரயில்வே துறையில் ஒரு வசதி உள்ளது. நீங்கள் ஒரு ட்ரெயினில் புக் செய்து கொண்டீர்கள் என்றால் அனைத்து இந்தியா, அதாவது சுற்றுலா தலங்களும் சென்று மீண்டும் அதே ரயில் திரும்ப வரலாம். உதாரணத்துக்கு மதுரா செல்லலாம், அங்கிருந்து டெல்லி செல்லலாம். அவ்வாறு வசதி உள்ளது. இதை பயன்படுத்திக் கொண்டு நமக்கு கூட அந்த ஒரு ஞானம் இல்லை. வெளி நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு அழகாக நிறைய சுற்றுலா பயணிகளை நான் மதுராவில் கண்டுள்ளேன். நிறைய நாடுகள் சொல்ல போனோம் என்றால் வடக்கத்தி நாடுகள் சென்ற போது நான் கண்டேன். அவர்களாம் சொன்னார்கள், இவ்வாறு நிறைய தலங்களை நாங்கள் இந்த ரயில்வே மூலமாக கண்டு கழித்தோம் என்று உரைக்கிறார்கள். ஐந்தாவது, நம்முடைய பங்குச்சந்தை. இந்த பங்குச்சந்தை மிக அதிகமா இப்பொழுது வேணா வீழ்ச்சி அடைந்துள்ளோம். பங்குச்சந்தை நாம் சாதித்துக் கொண்டுதான் வருகிறோம். வல்லரசு இந்தியா என்பதை நாம் உணரத்தான் வேண்டும். மீண்டும் பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்துள்ளோம். நம்முடைய கல்வித்தரம் மேம்பட்டுள்ளது. இங்கு ஏழை என்று யாரும் இல்லை. அனைவர் இல்லத்திலும் ஏசி இருக்கிறது. குடிசையிலும் கூட ஏசி இருக்கிறது அம்மா. அனைவரும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கிறது, மிக்சி, கிரைண்டர் என அனைத்தும் உள்ளது. அனைவரும் வசதியாக தான் வாழ்கிறார்கள். இந்தியாவிற்கு பின் நம் நாட்டு மக்கள்
வசதியான வாழ்க்கை வளங்களோடு மணக்கத்தான் செய்கிறது, இதை மறுப்பதற்கு இல்லை. ஆகவே எங்கள் அணியின் வாதத்தை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நாம் செய்த சாதனைகளை எல்லாம் நினைத்துக் கொண்டு எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. வலிமையாக தன்னுடைய அணிக்கு இந்தியா மணக்கிறது என்ற கருத்திலே இங்கே பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் முனைவர் கௌரி அவர்கள். கல்வியில் சாதனை, தொழில் வளர்ச்சியில் சாதனை, மருத்துவத்தில் சாதனை, சுற்றுலாத்துறையில் சாதனை, தொடர்வண்டி என்பது இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மற்ற எந்த நாடுகளிலும் இப்படிப்பட்ட ஒரு மிக நீண்ட ஒரு தொடர் வண்டி ஒரு அமைப்பு இல்லை என்பதையும் மிக அழகாக குறிப்பிட்டார். இந்த மருத்துவத்துறையை பற்றி சொல்லும் பொழுது எத்தனையோ மருத்துவர்களை நாடி வெளி உலகிலிருந்து இங்கே பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதிலே நரம்பியல் நிபுணர் ராமமூர்த்தி என்று நினைக்கிறேன் ஒருவர் இருப்பார். அப்படி இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சாலைகளிலே செல்லும் பொழுது அவர்களுடைய வாகனத்திற்கு, அந்த காருக்கு இந்த மேல ஒரு ரெட் லைட் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சிகப்பு விளக்கு. அப்போ ஆம்புலன்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான அமைப்புகள் வச்சிருப்பாங்களாம். அவங்க எந்த இடத்துலயுமே தடை இல்லாம போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எல்லாம் அப்படி கொடுத்திருக்கு. ஏனென்றால் அவர்கள் அவசரமான வேலைக்கு செல்லும் பொழுது அந்த மாதிரி அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நொடி கூட ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு செயலிலே ஈடுபடும் என்பதற்காக அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சலுகைகள் கொடுத்திருக்கிறது நம்முடைய அரசாங்கம். நிச்சயமா நிறைய பாக்குறோம் மருத்துவத்துறையில. ஒரு இதயத்தையே கொண்டு அடுத்தவங்களுக்கு வச்சு பொருத்தி செய்யக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க. அது மாதிரி அந்த மருத்துவமனைக்கு போய் பார்த்தோம்னா தான் எத்தனை பாகிஸ்தானியர்கள், எத்தனை பங்களாதேஷ்காரங்க, எத்தனை வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில இருக்காங்க அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு மருத்துவத்துறையா இருக்கு. அது மாதிரி கல்வியில வெளிநாடுகள்ல சென்று நம்முடைய மாணவர்கள் மிக சிறந்த சாதனைகள் செய்து ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார்கள் திருமதி முனைவர் கௌரி அவர்கள். இதெல்லாம் நமக்கு மன நிறைவை தருகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு காரணத்தினால நம்முடைய அறிவு பூரா வெளிநாடுகள்ல சென்று அங்க பயன்படுதே தவிர இன்னும் கூட நம்ம நாட்டுல நிறைய நமக்கு வளர்ச்சி தேவை. அது மாதிரி மிக சிறந்த ஒரு கருத்து சொன்னாரு. நம்ம நாட்டுக்கு அதிகமான வரிகள் போடுறோம் அப்படின்னு சொன்னா யாருகிட்ட இருந்து வரி போடுறாங்க? அப்ப சென்ற ஆண்டு 5 லட்சம் சம்பாதிக்க முடிஞ்சவங்க இந்த ஆண்டு 7 லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னும் பொழுது அப்ப 7 லட்சம் வரையில அவங்க நிர்ணயம் பண்றாங்க. அந்த வரிகள் நம்முடைய நாட்டிற்கு தான் பயன்படுதே தவிர அதை கொண்டு போய் அமெரிக்காவிலேயோ அதை கொண்டு போய் லண்டன்லயோ அவங்க செலவு பண்ணுற கருத்தும் இங்கே நிலவுகிறது. ஆனாலும் நம்ம நாட்டுல நம்முடைய மலை பிரதேசங்களாகட்டும், ஆறுகளாகட்டும், மணலாகட்டும், இயற்கை வளங்களாகட்டும், அரசாங்க செயல்முறைகளாகட்டும், எல்லாவற்றிலும் ஊழல் 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 அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கணக்க செய்து அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து நம்ம பார்க்கணும். ஆனா இந்த கணக்க செய்வதற்காக ஏன் நீங்க போராட்டம் நடக்கும்? ஆங்கிலேயர்கள் இங்கு நம்மை அடிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய இளைஞர்கள் உயிரை கொடுத்தாங்க, பணம் பொருளையும் கொடுத்தாங்க, எல்லாவற்றையும் இழந்தார்கள், கசையடி வாங்கினாங்க, ஜெயிலுக்கு போனாங்க. மிகப்பெரிய அளவுல அஹிம்சை முறையிலேயே போராட்டம் நடத்தி தான் அவனை வெள்ளையனை ஒழிச்சாங்க. ஆனா இன்றைக்கு உங்கள் கையில ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒற்றை விரல் அதிகாரம். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க தூக்கி போடலாமே. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அந்த ஒற்றை விரல் தீர்மானிக்கும் உங்களுடைய சிந்தனை. அது அந்த அதிகாரம் உங்க கையில இருக்கு. அப்ப அந்த அதிகாரத்தை நீங்கள் தவறுதலாக பயன்படுத்தி கொண்டு அரசாங்கத்தை நீங்கள் தப்பு சொல்லிட்டு இருக்க. 5 வருஷம் இவங்க இருக்கட்டும், வேண்டான்னா வேண்டான்னு முடிவு பண்றது உங்க கையில இருக்கு. அதற்காக நீங்கள் போராடுகிறீர்களா? உங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களின் மீது திணிக்கக்கூடிய ஒரு கருத்துகளாகத்தான் இருக்கிறதே தவிர நீங்கள் மாறுகிறீர்களா அப்படின்னா மாறல. அந்த ஒற்றை விரல் புரட்சி செஞ்சீங்கன்னா அந்த காலத்துல பட்ட மாதிரி நீங்க சிறைக்கு போக வேண்டாம், கசையடி வாங்க வேண்டாம், எது வேணாலும் செய்யலாம். அப்ப உங்க கையிலேயே அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்களே மங்கி போறீங்க.
நாங்க அடிமையாதான் இருப்போம்னு போறீங்க. அதுதான் உங்களுடைய தவறு. வெளிநாடுகள் அளவாகட்டும், இந்த உலக நாடுகள், மற்ற நாடுகளை நாம பொருத்தி பார்க்கும் பொழுது பிற நாடுகளை காட்டிலும் இந்தியா மணக்கிறது. இன்றைக்கும் ஒற்றுமையில் கணக்கிறது. ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. மக்கள் மற்ற நாடுகளில் இருப்பவர்களைப் போல பாதுகாப்பிற்கோ உயிருக்காகவோ அல்லாடக்கூடாத ஒரு நிலையை நம்முடைய ராணுவ வீரர்கள் அங்கே நின்று நம்மை காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம பயமில்லாம இருக்கிறோம், விடுதலையா இருக்கிறோம், மன நிறைவா இருக்கும், நம்முடைய வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு எல்லாம் ஏதோ ஒன்று நம்மை நின்று பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதுதான் விடுதலை பெற்ற இந்தியா, மக்களாட்சி நிறைந்த இந்தியா, மக்களாட்சி தத்துவம், குடியரசான இந்த இந்தியா. எனவே குடியரசு இந்தியா என்பதை நினைக்கும் பொழுது இந்திய மக்கள் மணக்கிறார்கள். ஊறு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராதியல்வது நாடு என்பதை போல பசியின்மை, நோயின்மை, பாதுகாப்பு என்ற அனைத்திலுமே மற்ற நாடுகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய பிற மக்களை நாம் இணைத்து பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவோ பலம் பெற்றவர்களாக, நிறைவு பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே விடுதலை இந்தியா மணக்கத்தான் செய்கிறது. சில நேரங்களிலே கனமாக இருந்தாலும் கூட அவற்றை ஒதுக்கிவிட்டு அந்த மனத்தை நாம் நுகர்வோம் என்று சொல்லி மிக சிறப்பானது ஒரு முறையிலே இங்கே இந்த பட்டிமன்றத்திலே பங்கெடுத்துக் கொண்ட தமிழ்மானின் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், முனைவர் கௌரி அவர்களுக்கும், கவிஞர் தேன்மொழி அவர்களுக்கும், திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், காஞ்சி கதிரவன் அவர்களுக்கும், ஸ்ரீபிரியா அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் மன நிறைவையும் தெரிவித்துக் கொண்டு விடுதலை இந்தியா மணக்கத்தான் செய்கிறது என்று தீர்ப்பளித்து இந்த பட்டிமன்றத்தை முடித்து வைக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என்னுடைய